இயேசுவின் சந்திப்புகள் என்ற தலைப்பில் சுவிசேஷத்தில் நாம் காணக்கூடிய அநேக சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இயேசுவும் நிக்கதேமு என்ற மனிதனும் எப்படி சந்தித்து ஆண்டவராகிய இயேசு நித்திய வாழ்விற்கு வழியை அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் பார்த்தோம். கடந்த வாரம் கிணற்றருகே இயேசு இந்த சமாரியா ஸ்திரியை சந்தித்து அவளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் மிக அழகாக அவளுக்கு வெளிப்படுத்தி அவளையும் ரட்சிப்பிற்கு நேராக இயேசு நடத்தி சென்றதை நாம் கடந்த வாரமும் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இயேசுவும் மார்த்தாளும் என்ற அந்த விசேஷித்த சந்திப்பை நான் பார்க்கும்படியாக விரும்புகின்றேன். உங்களுடைய வேதாகமும் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ராமன் சொல்லலாமா? சுவிசேஷங்கள்ல நாம் இயேசுவின் ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு ஐக்கியத்தை மிக அதிகமாக விரும்பினார். பலருடைய வீட்டில் அவர் போய் போஜனம் பண்ணி அவர்களோடு கூட ஐக்கியம் செய்ததை நாம் அநேக இடங்களில் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். இது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஒரு பிடிக்காத ஒரு காரியமா இருந்தது. இயேசுவை மிக அது நிமித்தம் பரியாசம் பண்ணினாங்க. இவர் ஒரு போஜன பிரியனா இருக்கின்றார், இல்லாவிட்டால் இவர் எல்லா பாவிகளோடு அவர் எப்பொழுதும் காணப்படுகின்றார் என்று அநேக நேரங்களில் இயேசு இப்படிப்பட்ட ஐக்கியத்தை அவர் செய்யும் பொழுது பலர் அதை விரும்பாமல் இருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஐக்கியத்தின் நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு பலரோடு கூட மிக விசேஷமாக தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதும் மிக அழகாக அவளுக்கு போதிப்பதையும் அநேக நேரத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவம் ஒரு விசேஷித்த ஒரு சம்பவம். மார்த்தாள் என்ற இந்த அருமையான சகோதரி, ஒரு 2 சகோதரிகள், மார்த்தாளும் மரியாளும். மார்த்தாள் தான் மூத்த சகோதரியா இருந்திருப்பார்கள் நிச்சயம். ஏனென்றால் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் செய்த பல காரியங்களை நாம் கவனிக்கும் பொழுது இந்த சகோதரி தான் ஒரு வயது அதிகமான ஒரு சகோதரி என்று நாம் பார்க்கின்றோம். அதுவும் இந்த சம்பவம் ஒரு வெறும் ஒரு சுருக்கமான ஒரு சம்பவம் தான். இயேசு மிக அதிகமான வார்த்தைகளை பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை போதிக்கவில்லை. ஒரு சில வார்த்தைகள் தான் மார்த்தாளிடத்தில் ஆண்டவர் பேசுகின்றார். ஆனால் அந்த வார்த்தைகளுக்குள் ஒரு மிக முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த வேண்டிய ஒரு வெளியேற பெற்ற சத்தியத்தை சில வார்த்தைகளிலே இயேசு அங்கே அழகாக போதிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுவும் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். எல்லாரும் இதை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம். என்னன்னா, ஒரு வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வரும் பொழுது அந்த வீட்டில் அவர்களை உபசரிப்பதற்காக அநேக ஆயத்தங்கள் செய்வது மிக அவசியம். எங்களுடைய வீட்டில் கூட நான் வளர்ந்த பொழுது எங்களுடைய வீட்டில் அநேக தேவ ஊழியர்களும் அநேகர் எங்களுடைய வீட்டில் அநேக நேரத்தில் ஐக்கியத்திற்காக வருவார்கள். அவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். அப்பொழுது என்னுடைய அம்மா அதற்காக அநேக பிரயாசங்களை எடுப்பதை நான் பார்ப்பேன். அநேக நேரத்தில் ஒருவர் வீட்டிற்கு வரணும் என்றால், உங்கள் வீட்டிற்கு ஒருவர் விருந்திற்கு வரணும் என்றால் அது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதற்காக அநேக ஆயத்தங்கள் நாம் செய்ய வேண்டியது அவசியம். சில நேரத்தில் சில வீடுகளில் வீட்டம்மா
அந்த என்ன சொல்றது, ஒரு புதன்கிழமை வீட்டில் ஒரு விருந்து இருக்குன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே சுத்தம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே எல்லாத்தையும் ஒழுங்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தி எல்லாம் சரியா இருக்கணும், இதெல்லாம் குப்பையில போடணும், எல்லா காரியங்களும் மிக நேர்த்தியாக இருக்கும்படியாக அநேக பிரயாசங்களை எடுப்பார்கள். அது மாத்திரமல்ல, வரக்கூடியவர்கள், அந்த விருந்திற்கு வரக்கூடியவர்கள் என்னத்தை விரும்புவாங்க, என்னத்தை சாப்பிடுவாங்க, அவங்க சிக்கன் சாப்பிடுவாங்களா, மட்டன் சாப்பிடுவாங்களா, இல்லை வெஜிடேரியன், அவங்க இதெல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா அவங்களுக்காக ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தணும் என்றால் அநேக ஆயத்தங்களை செய்து அந்த விருந்திற்காக நாம் ஆயத்தங்கள் செய்கின்றோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நீங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா, மார்த்தாளுக்கு நடந்தது போல திடீர்னு திடுதிப்புன்னு ஒரு 15 பேர் உங்க வீட்டில் வந்து கதவை தட்டி கரெக்டா நீங்க சாப்பிட்ற உட்கார்ற நேரத்துல வந்து உங்க வாசல் நின்னாங்கன்னா என்ன பதற்றம் அடைவீங்க? வெறும் உங்களுடைய என்ன சொல்றது, தெரிஞ்ச ஒரு ஆள் வந்தாவே உடனே பதற்றம் அடைஞ்சிருவீங்க. ஐயோ என்னங்க சாப்பிட்ற நேரத்தில் வந்து பெல் அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரே பதற்றம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லுங்க, அதெல்லாம் என்ன பாஸ்டர் பிரச்சனை இல்லை, என் ஃபோன் எடுக்கிறேன், ஸ்விக்கியில் ஒரு 2 ஆர்டர் போட்டால் போதும், அரை மணி நேரத்தில் அத்தனையும் வந்துடும் சொல்லி. ஒருவேளை ஸ்விக்கி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் அப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. அன்றைக்கு ஆங்கில வேதாமத்தில் அங்கே சொல்லப்படுகின்றது, மார்த்தாள் தான் ஆண்டவராகிய இயேசு அழைக்கின்றார், வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க என்று. ஒருவேளை சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம்ல, சில பேரை பார்க்கும்போது கை கொடுத்து வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இல்லை, சும்மா சொல்லக்கூடியது தான். மார்த்தாலும் ஒருவேளை அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல, வாங்க ஆண்டவரே வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் வாயில. திடீர்னு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் மாத்திரமேல அவரோடு கூட அவருடைய சீஷர்கள் 12 பேர் பிளஸ் அவங்களோடு கூட வரவர்கள் ஒரு சின்ன ஒரு குழு இல்லை, ஒரு 15 to 20 பேர் கட்டாயம். அதுவும் அந்த சீஷர்கள் எல்லாம் வாலிபர்கள், ஆளுக்கு ஒரு ஆள் 3 பேர்த்துக்கு சமமா சாப்பிடக்கூடிய ஆட்கள். இவங்க எல்லாரும் திடுதிப்புன்னு வந்து நின்ன பிறகு மார்த்தாளுக்கு ஒரே பதற்றம், என்ன செய்வது என்று தெரியாமல் பதற்றம் அடைவதை நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த வசனத்துல 40வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து என்று சொல்லி, பற்பல வேலைகளை செய்து மிகவும் வருத்தமடைந்து என்று இங்க அழகாக மார்த்தாளுடைய சூழ்நிலையை மிக அழகாக வேத வசனம் விவரிக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் சாத்தானுடைய தந்திரம் ஒன்னா, நம்ம வந்து தேவனுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில வைக்கணும், இல்லைன்னா ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஊழியத்தில் நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஊழியத்திலே மூழ்கி ஆண்டவரை மறக்கும். 2ல ஏதாவது ஒன்று நடக்கும். இங்கே அமர்ந்திருக்கிறவங்க, ஆராதனையில் இருக்கிறவங்க கூட 2ல ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும். ஒன்று வந்து நீங்க அவ்வளோ பிஸியா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நிமிடம் ஆண்டவருக்காக, ஒரு நிமிடம் ஆண்டவர் ராஜ்யத்திற்காக கொடுக்க முடியல, அவ்வளோ ஒரு பிஸியில உங்க வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது. இல்லாவிட்டால் நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோடனே அந்த ஊழியத்திலே அவ்வளோ மூழ்கி போய் ஆண்டவரை மறந்துடுறோம், எதற்காக ஊழியத்தை செய்யறோம் என்று மறந்துடுறோம். அந்த ஊழியத்தின் அந்த பிஸினஸ்ல எந்த நோக்கத்திற்காக இந்த காரியத்தை செய்கின்றோம் என்பதை மறந்து விட்டு ஆண்டவர் மேல் வைக்க வேண்டிய அந்த கவனத்தை நாம் இழந்து இன்றைக்கு குழப்பத்தில், ஒரு வருத்தத்தில் காணப்படுகிறோம். இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய கலாச்சாரமும் நம்மளுடைய சமுதாயமும் எல்லாரும் என்னத்தை உற்சாகப்படுத்துறாங்கன்னா, பிஸியா இருக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய விருப்பம். அது எல்லாரும் பெருமிதம் அடையக்கூடிய ஒரு காரியம். பிஸியா இருந்தா அது ரொம்ப நல்ல ஒரு காரியம். சில பேரோட பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு அங்க இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு இப்படி வேலை, நான் 1ஆம் தேதி அங்க இருந்தேன், 2ஆம் தேதி இங்க இருந்தேன் என்று அவர்களுடைய பிஸினஸ், அவங்க எவ்வளவு தூரம் பிஸியா இருப்பதை குறித்து மிக பெருமிதம் கொள்றாங்க. அநேகருடைய வாழ்க்கை திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு புயலை போல ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயும் இளைப்பாறுதல் இல்லை. இங்க ஒரு இடம், அங்க ஒரு வேலை, அந்த இடத்துல ஒரு நிபந்தனை, இப்படி என்று வாழ்நாளெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்து ஒரு இளைப்பாறுதல் இல்லாம எந்த இடத்துலயும் அவர்கள் நின்று அந்த நேரத்தையும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தை அவர்கள் எந்த விதத்தில் அனுபவிக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பதை நாம் அநேக நேரத்தில் பார்க்கும். மார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அவள் பற்பல வேலைகளை செய்து
அவர்களுடைய கவனத்தை எங்க வைத்திருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இந்த பற்பல வேலைகள் மேல அவருடைய கவனம் திரும்பி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்துல. இன்றைக்கு இதுதான் முதல் கேள்வி, உங்களை எல்லாரும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவுக்கு நேரம் இருக்கின்றதா? இயேசுவோடு கூட நடப்பதற்கும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றீர்களா? இல்ல இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்த பின்பதாக மீதி உள்ள நேரத்தை அவருக்கு நீங்கள் தருகின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில குழப்பத்திற்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த மிக விலையேறப்பெற்ற இந்த முன்னுரிமையை நம்முடைய வாழ்க்கையில நாம் காத்துக்கொள்வதில்லை. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தர வேண்டிய இந்த முதல் இடத்தை, முதல் மணி நேரத்தை, முதல் கவனத்தை, முதல் மரியாதையை தராமல் மற்ற எல்லாருக்கும் நாம் அந்த நேரத்தை கொடுத்து விட்டு, எல்லா காரியங்களுக்கும் நாம் அந்த நேரத்தை கொடுத்து விட்டு, இயேசுவுக்கு நாம் கடைசியாக மீதி உள்ள நேரத்தை நாம் தருவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் குழப்பங்களை நாம் பார்ப்போம், பிரச்சனைகளை நாம் பார்ப்போம், பலவிதமான போராட்டங்களை நிச்சயம் நாம் சந்திப்போம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தர வேண்டிய மைய பகுதியை உங்கள் வாழ்க்கையில தருவது மிக அவசியம். ஒருவேளை அது உங்களுடைய வாழ்க்கையில இழந்திருந்ததுன்னா அதை மீண்டும் திருப்ப ஆண்டவருக்கு திரும்பி தரும்படியாக அந்த படிகளை உங்களுடைய வாழ்க்கையில எடுப்பது அவசியம். அவனுடைய வார்த்தையில எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் ஏசாயா 26வது அதிகாரத்தில் 3வது வசனத்துல மிக அழகாக தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கின்றது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கும்படி அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்போ ஆண்டவர் நம்மை பூரண சமாதானத்தில் காத்து கொள்றாருன்னா நம்மளுடைய மனது, நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கும்போது, அப்பொழுது பூரண சமாதானத்தோடு கூட நான் அவர்களை காத்துக்கொள்வேன் என்று தேவன் வாக்கு தருகின்றார். இந்த இடத்துல இந்த மார்த்தாளுக்கும் இயேசுவுக்கும் நடந்த இந்த சந்திப்பில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எதன் மேல் கவனமாய் இருக்கணுமோ அதன் மேல் கவனமாய் இல்லாத நிமித்தம் மார்த்தாளுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசுவின் மேல் வைக்க வேண்டிய கவனத்தை நாம் எப்பொழுதெல்லாம் இழக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் சின்ன சின்ன காரியங்களை பெரிய காரியங்களாய் மாற்றி விடுகின்றன. எப்பொழுதெல்லாம் இயேசுவின் மேல் வைக்க வேண்டிய கவனத்தை மற்றவர்கள் மேல, மற்ற காரியங்கள் மேல, மற்ற பிரச்சனைகள் மேல நாம் வைக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையை நாம் பார்க்காமல் நம்முடைய பிரச்சனையின் மகத்துவத்தை நாம் பார்க்க ஆரம்பிக்கும். இங்க அதான் நடந்தது. 3 காரியங்கள் இங்க நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம். மார்த்தாள் இயேசுவின் மேல் கவனத்தை இழந்த நிமித்தம் 3 காரியங்கள் அந்த சாயங்கால வேளை அவருடைய வாழ்க்கையில நடப்பதை நாம் பார்க்கணும். இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இயேசுவின் மேல் நம்மளுடைய கவனத்தை இழக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக நாமும் கடந்து செல்வோம். முதலாவது நாம் பார்க்கக்கூடியது, இயேசுவின் மேல் நம்மளுடைய கவனத்தை இழக்கும் பொழுது அவருடைய அன்பை இழந்தது போல நமக்கு தோணலாம், இல்லை அவருடைய கரிசனையை இழந்தது போல நமக்கு தோணலாம். இயேசுவின் மேல் கவனத்தை நீங்க இழக்கும் பொழுது அவருடைய கரிசனை நம்ம மேல் இல்லை என்று நமக்குள்ள ஒரு உணர்ச்சி வர ஆரம்பிக்கின்றது. ஏன்னா மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொன்ன முதல் காரியம், இயேசு இடத்துல வந்து அங்க சொன்ன அந்த சம்பவத்தில் அவங்க சொன்ன முதல் காரியம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாங்க. இன்னொரு வார்த்தையில, இயேசுவே உங்களுக்கு அக்கறை இல்லையா? நான் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறேன், எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நான் போராடிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன இல்லை? கவலை இல்லையா? உமக்கு என்னுடைய சூழ்நிலையை குறித்து அக்கறை இல்லையா என்று இயேசுவை அவர்கள் பழி சுமக்கிறாங்க. இயேசு மேல அந்த பழி சுமக்கிறாங்க. நான்
போராடி கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தை குறித்து உமக்கு ஒரு அன்பு இல்லையா, உமக்கு ஒரு கரிசனை இல்லையா என்று அவ்வளோ ஒரு தைரியமா இயேசு இடத்துல இந்த அம்மா வந்து இயேசுவின் மேல அந்த பழியை சுமக்கிறத பார்க்கணும். இன்னொரு இடத்துல கூட சுவிசேஷத்தில் இப்படிப்பட்ட இன்னொரு சம்பவம் நடக்கின்றது. மார்க் 4ஆம் அதிகாரத்துல சீஷர்களும் இந்த புயல் மத்தியில் அவங்க போய் கொண்டிருந்த பொழுது 38வது வசனத்துல சீஷர்களும் இயேசுவை பார்த்து அந்த புயலின் மத்தியில அவங்க கேட்ட கேள்வி, போதகரே நாங்க மடிந்து கொண்டிருப்பது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாங்க. நாங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நீங்க அதை குறித்து கரிசனையா இல்லையா, நீங்க அதை குறித்து கவலைப்படலையா? அநேக நேரத்துல இயேசுவின் மேல் நம்முடைய கவனத்தை இழக்கும் பொழுது சாத்தான் செய்யக்கூடிய ஒரு காரியம், நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு சின்ன காரியத்தை மலைய போல மாத்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாத்தி நம்மை, ஆண்டவர் உங்களை குறித்து அக்கறை இல்லாதவர், ஆண்டவர் இதை குறித்து கவலைப்படல, ஆண்டவருக்கு இதை பத்தி அவருக்கு எந்த கரிசனையும் இல்லை என்று அப்படிப்பட்ட அபிப்பிராயத்தை நம்முடைய மனதில் ஒரு விதையாக விதைக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க போய்கொண்டிருக்கின்றீங்க. ஒரு போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கிறீங்க, ஒரு புயலை சந்தித்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய ஜெபம் இப்படிதான், ஆண்டவரே அக்கறை இல்லையா, ஆண்டவரே நீங்க நான் என்னத்தை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு அன்பு இல்லையா என்று அநேக நேரத்துல நம்ம ஆண்டவருடைய அன்பை கேள்வி எழுப்புறோம். ஆண்டவரே நீங்க என்னை நேசித்தா ஏன் இப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கின்றது, என் மேல நீர் பிரியமா இருந்தேன்னா ஏன் நான் இப்படிப்பட்ட பிரச்சனை நான் நடக்கணும் என்று அநேக நேரத்துல பிரச்சனையின் நேரத்தில் தான் ஐயா நம்முடைய கவனமும் நம்முடைய கண்களும் அவர் மேல இன்னும் உறுதியாக இருப்பது அவசியம். அந்த பள்ளத்தாக்கின் வழியாக நடக்கும் பொழுதுதான் இன்னுமே நம்முடைய கண்களை அவருக்கு நேராக திருப்பணும், அவர் மேல் நம்முடைய கண்கள் பதித்திருக்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறீங்களா, ஒரு பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறீங்களா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய கண்கள் இயேசுவுக்கு நேராக திருப்பப்படுவதாக, உங்களுடைய கண்கள் இயேசு மேல பதிக்கப்படுவதாக. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் ஐயா. எந்த ஒரு மனிதனும் உதவி செய்ய முடியாது, யாரும் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க அதிகாரமுடையவர் ஐயா. ஆனாலும் சாத்தானுடைய தந்திரம் இது, இந்த கவனத்தை திருப்பின பிறகு அந்த பிரச்சனையை மிகப்படுத்துகிறான். அநேக இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் விட்டு விலகுவதும் இல்லை. அவர் என்ன பொய் சொன்னாருங்களா? அப்படி சொன்னவர் அவர் கைவிடுவாருங்களா? அப்படி சொன்னவர் உங்களை விட்டு விலகுவாரா? அவர் சொன்னார் என்றால் செய்வேன் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் நீங்கள் இன்றைக்கு எப்பேற்பட்ட புயலில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் சிக்கல் இருந்தாலும் ஒரு காரியம் நிச்சயம் ஐயா, இயேசு உங்களை கைவிடுவதில்லை, கைவிடவே மாட்டார். உங்களோடு கூட இருந்து அந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் அவர் உங்களோடு கூட நடந்து, பள்ளத்தாக்கில் நடக்கக்கூடிய தேவனையா, புயலின் மத்தியில நடக்கக்கூடிய தேவனையா, வனாந்திரத்தில் வழி உண்டாக்கக்கூடிய தேவன், அவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். உங்களுடைய கவனத்தை இயேசுவின் மேல திருப்புங்க, உங்களுடைய கண்களை இயேசுவின் மேல மீண்டும் வையுங்க. உங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்தை நோக்கி பாருங்க. அவர் இடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மார்த்தாளுக்கு அன்னைக்கு ஏன் அவ்வளோ ஒரு கோபம்னா, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை. அதான் பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களா? ஏன்னா இருக்கக்கூடாத இடத்துல இருந்தீங்கன்னா தான் சாத்தான் பூந்து விளையாட ஆரம்பிக்கும். ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய கண்கள் யார் மேல் கவனமாய் இருக்க வேண்டியவர் மேல் கவனமாய் இருந்தது என்றால் மற்றது எல்லாம் அது அப்படியே ஒளிந்து விடும், காணாமல் போய்விடும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு பழைய ஒரு பாடல் இருக்கின்றது, எனக்கு ரொம்ப அதிகம் பிடித்த ஒரு பாடல். When I look into your holiness, when I gaze into your loveliness, and the things that surround me becomes shadows in the light of you. அப்படின்னா உங்களுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கும் பொழுது, உங்களுடைய பரிசுத்தத்தை நான் பார்க்கும் பொழுது, என்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனையும்
ஒரு நிழலை போல மாறுகின்றது ஐயா. அது காணாமலே போய்விடுகின்றது. ஏன்னா உங்களுடைய பிரசனத்தின் மகிமையில நான் உட்காரும் பொழுது எனக்கு முன்பதாக இருந்த பர்வதங்கள் எல்லாம் அது மெழுகு போல அது காணாமல் போய்விடுகின்றது பாடல் காலம் பாருங்க. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு மத்தியில் ஒரு சமாதானம் வேணுமா? அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில நீங்கள் ஒரு பாடலை எழுப்பணும்னா உங்களுடைய கண்களை இயேசு நேராக திருப்புவது அவசியம். இயேசுவின் மேல் உங்களுடைய கவனத்தை இழக்கும் பொழுது அவருடைய கரிசனையை இழந்தது போல தோன்றலாம். இரண்டாவது நம்ம இங்க பார்க்கக்கூடியது, இயேசுவின் மேல் கவனத்தை நாம் இழக்கும் பொழுது மற்றவர்களிடத்துல குறையை காண ஆரம்பிக்கிறோம். என்னங்க, இயேசுவின் மேல கவனத்தை இழந்த பிறகு எல்லா இடத்துலையும் குறைகளை பார்க்க ஆரம்பிக்கும். மற்றொரு இடத்துல குறையை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். என்னோடு கூட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். திடீர்னு 15 பேர் வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள. கையும் ஓடலை, காலும் ஓடலை. மார்த்தாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாங்க 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 எல்லாம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சு முதல் கொஞ்சம் நேரத்தை ஓட்டுவதற்கு மார்த்தாள் சொல்றா மரியாள்கிட்ட, முதல்ல எல்லாருக்கும் என்ன வேணும்னு போய் குடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேளு. டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஸ்ப்ரைட் வேணுமா, கோக் வேணுமா, தண்ணி வேணுமா, எல்லாம் கேட்டுக்குவா. ஸோ இவங்க போய் எல்லாரையும் உங்களுக்கு என்ன குடிக்க வேணும், உங்களுக்கு என்ன குடிக்கும், எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கேட்டு 2 பேரும் கிச்சனில் என்ன பண்ணுறாங்க, டீ காஃபி எல்லாத்தையும் ரெடி பண்ணி மார்த்தாள் வந்து மேரிகிட்ட பார்த்து சொல்கிறாங்க, நீ போய் கொடுமா, எல்லாத்துக்கும் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மேரியை அனுப்பி விடுறான் மார்த்தா. மேரி போய் எல்லாத்துக்கும் டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா வெங்காயம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. டடக் 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 டடக்குன்னு வெங்காயம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சமைக்க ஆரம்பிக்கணும், இவ்வளோ பேர்த்துக்கு சமைக்கணுமே. வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கெடிகாரத்தை பார்க்குறாங்க. மேரி திரும்பி வருவான்னு பார்க்குறாங்க, மேரி வரல. 2வது வெங்காயம் எடுத்து வெட்டுறாங்க. இன்னும் மேரி வருதான்னு தேடி பார்க்குறாங்க. ஏன்னா உருளைக்கிழங்க அதையும் கொஞ்சம் கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். மேரியை இன்னும் காணும். 2வது வெங்காயம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் காணும். 3வது வெங்காயம் எடுத்தோடனே அந்த கத்தி அடிக்குது இல்லை, அந்த போர்டில் அடிக்கும், இன்னும் சத்தத்தோட டக் டக் டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. 3வது வெங்காயம் இன்னும் ஆளை காணும். 4வது வெங்காயம் எடுக்கிறதுக்குள்ள அந்த பாத்திரத்தை தூக்கி ஒரே கீழே போடுறது, டொமால்னு ஒரே சத்தம். அப்போ அது வருமானு பார்க்குறாங்க, இன்னும் ஆளை காணும். ஒரே கிச்சன்ல ஒரே சலசலம், டமால் டுமால் சத்தம் வெளியே வருது. எப்படியாவது மரியாள் திரும்பி ஓடி வந்து என்னமா நடக்குதுன்னு கேட்பாங்கன்றக்காக திடீர்னு எல்லாம் பண்றாங்க, ஒன்றும் காணல். வந்தது பாருங்க கோபம், கத்தியோடய வெளியே வந்துட்டு. இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேச பேச என்ன பண்றாங்க, ஆண்டவரே என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்க. என்ன ஒரு கோபம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி கொந்தளிச்சு வந்திருக்கு அந்த கோபம். அவங்க பேசும்பொழுது கூட அவங்களுடைய சகோதரியுடைய பேர் கூட சொல்றது இல்லை. அப்படின்னா எவ்வளவு கோபம் இருக்குன்னு பாருங்க. ஆண்டவரே மரியாதை வர சொல்லுங்கன்னு சொல்லிருக்கலாம். அவங்க ஏன் சகோதரியை வர சொல்லுங்க ஐயா. அவ்வளவு கோபத்தோட அவங்க ஆண்டவர் இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா முறையிடுறாங்க. என் பிரச்சனை அவங்க புரிஞ்சுக்கலையா? நான் இவ்வளவு நேரம் சத்தம் போட்டு இருக்கேன், எவ்வளவு வெங்காயம் விழுந்திருக்கு, எவ்வளவு பாத்திரம் உருண்டிருக்கு, இன்னும் உள்ள வராம அனுப்புங்க ஆண்டவர் என்று அவ்வளவு ஒரு கோபத்தோடு கூட. இப்ப மரியாளுக்கு மார்த்தாளுக்கு என்ன பிரச்சனைனா, நான் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு மரியாள் வந்து எனக்கு உதவி செய்யணும். மரியாளுடைய உதவியை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், மரியாள் வரல. அதான் அவங்களுடைய பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? என்னுடைய பிரச்சனைக்கு மரியாள் வந்தாங்கன்னா தீர்வு. மரியாள் மாத்திரம் என்னோடு கூட வந்து அவங்க உதவி செய்தாங்கன்னா எனக்கு போதும், அவ்வளவுதான் அவங்க கேட்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் மேல நம்முடைய கண்கள் எடுக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கின்றது என்றால், மனிதனை பார்க்க ஆரம்பிக்கும். அவங்க மாத்திரம் வந்து எனக்கு உதவி செய்துட்டாங்கன்னா, அவங்க மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அவங்க மாத்திரம் எனக்கு கொஞ்சம் இந்த பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க மாத்திரம் சொன்னதை செய்துட்டாங்கன்னா என் பிரச்சனை முடிஞ்சதையா. அநேக நேரத்தில் நாம் தேவன் மேல் நம்முடைய கவனத்தை வைப்பதை விட்டு மனிதரை பார்க்க ஆரம்பிக்கும். அவங்க மாத்திரம் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அங்க ஒரு அட்மிஷன் கிடைச்சிடும், அல்ல அங்க எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும் என்று அநேக நேரங்களில் நம்முடைய உதவியை மனிதரிடத்திலிருந்து எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். எப்பொழுதெல்லாம் மனிதரிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கின்றீங்களோ இப்ப ஏமாற்றம் அடையும். மனிதரால்
உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அநேக நேரத்தில் பெரிய வாக்குகள் தருவார்கள். நான் இதை செய்வேன், அதை செய்வேன், வா என்கிட்ட வா, நான் எல்லாம் பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது அவங்கள கூப்பிடுவீங்கல்ல, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பேருக்கு அப்படி நடந்திருக்குங்க? ஏங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிடுங்க, நான் எப்போ வேணாலும் நான் ரெடியாக இருக்கிறேன், வாங்க. உங்களுக்கு ஒரு 50,000 தேவை, அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் தடவை ரிங்கு போகுது, 2வது தடவை ரிங்கு போகுது, ஒன்றும் பதில் வரல, 3வது தடவை அடிக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்களுக்கு ஒரே பயம், கோபம். அவங்க சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா, நான் பார்க்கலையே. மார்த்தாளுக்கு மரியாள் மேலையும் இயேசு மேலையும் கோபம். ஏன்னா இயேசு அனுப்பியிருக்கணும், மரியாள் உள்ள வந்திருக்கணும். அதனால இவங்க போய் அவர்கள் மரியாளுடைய உதவி வரவில்லை என்று அது நிமித்தம் பதற்றம் அடைவதை நான் பார்க்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையில அநேக வசனங்கள்ல ஆண்டோடைய வார்த்தை எச்சரிக்கையா சொல்லுது, மனிதனை நம்பாத என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. கொஞ்சம் வசனங்கள் வாசிக்கலாமா? வாசிங்களேன். சங்கீதம் 146 சங்கீதம் வாசிங்களேன். 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதேங்கள். யாரை நம்ப கூடாதுங்களாமா? பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்க. அப்புறம் அடுத்தது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். உங்களுக்கு ஒருத்தர் சொல்றாங்க, நான் என் உயிரில் உனக்கு தான் வீட்டை எழுதி கொடுக்குறேன், என்னுடைய 5 சென்ட் உனக்கு தான் அப்படின்றாங்க. அப்பா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்ன அருமையானவர்கள், என்ன அற்புதமானவர்கள். அவங்க போயிட்டாங்க, போய் கேட்குறீங்க, உயிரில் ஏதாவது எழுதியிருந்தாங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களை பற்றி ஒன்றுமே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் மனிதன் உனக்கு எது அதுன்னு சொல்லுவான், அப்புறம் அவன் கடைசி சுவாசம் மூச்சை விட்டுட்டு அவன் போயிடுவான், ஒன்றும் நடக்காது. ஆனால் இங்க எங்க வித்தியாசம்னா அந்த 5வது வசனம், யாருக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கும் என்றால் வாசிங்களேன், யாக்கோபின் தேவன் தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். நான் சொல்றேன், மனிதனை பார்க்காதீங்க ஐயா, அவங்க சொத்தை பார்த்து அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வான்னு பார்க்காதீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரர் ஒருவர் மாத்திரம்தான், இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன், கைவிடாத தேவன். அவர் எப்பொழுதும் உங்களை நடத்தக்கூடிய தேவன். அவர் சொன்னார் என்றால் நடக்கும். அவர் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய நன்மைகள் நிறைவாக தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். அதான் தேவ வார்த்தை சொல்லுங்க, மனிதனிடத்துல எதிர்பார்க்காதீங்க. இன்னொரு வசனம் வாசிங்களேன், 118வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேலேயே பற்றுள்ளராக இருப்பது நலம். அப்படின்னா அவங்க செல்வாக்குடையவர்கள், அவங்க இப்படி, அவங்களுக்கு எல்லா அரசியல்ல எல்லாரும் தெரியும், அவங்களுக்கு தெரியாத ஒருத்தரும் இல்லை என்று அவர்களை மலையை போல நம்பினீங்கன்னா கட்டாயம் நீங்க வருத்தப்படுவீங்க, ஏமாற்றம் அடைவீங்க. ஏசாயா 2:22 வாசிங்களேன். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எந்த மனுஷனை நம்ப கூடாதுங்களாமா? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை. பக்கத்துல இருக்கணும், பார்த்து கொஞ்சம் மூச்சு விடுங்கன்னு சொல்லுங்க. மூச்சு விடுறாங்களா? நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சுவாசமுள்ள மனுஷனே நம்பாதீங்கன்றாங்க ஆண்டவர். யார் மேல நம்பிக்கையா இருக்கணுமாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 33 16-20 வாசிங்களேன். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தில் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு துணையும் கேடகமும் அவர் மாத்திரம்தான். நம்முடைய ஆத்துமா அவருக்கு காத்திருக்கும். மார்த்தாள் அன்றைக்கு அவருடைய கண்கள் இயேசு மேல் இல்லாமல் அவருடைய சகோதரி மரியாள் மேல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சம்பவத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது,
நம்முடைய கண்கள் இயேசுவின் மேல் எப்பொழுதும் இருப்பது மிக அவசியம். இன்றைக்கு உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய கண்களை மீண்டும் இயேசுவின் மேல் திருப்பும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். எனக்கு நேரம் இல்லை. மூன்றாவது நம்ம அந்த இடத்துல, ஏன்னா இன்னும் மற்ற காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் மேல் வைத்திருக்கின்ற கவனத்தை நாம் இழக்கும் பொழுது சுய பரிதாபப்பட ஆரம்பிக்கணும். சுய பரிதாபம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கின்றது. அப்படின்னா, ஐயோ எனக்கு தான் இப்படி, ஐயோ எனக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை, நம்மளுடைய அந்த பிரச்சனை நமக்கு மாத்திரம்தான் நடக்கின்றது என்று நமக்குள்ள ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கின்றது. நம்மளை தனித்து நிறுத்தி, நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, நம்மை குறித்து நாம் யோசிக்கக்கூடிய அந்த அபிப்பிராயத்தை சாத்தான் என்ன பண்றான்னா அதை சின்னதா பார்க்க ஆரம்பிக்க வைக்கிறான். நம்மளுடைய பலத்தை சின்னதா பார்க்க ஆரம்பிக்க வைக்கிறான். நம்மளுடைய திராணியை அவன் சின்னதா பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்மளால இதை முடியாது, இது செய்ய முடியாது, உனக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை என்று நம்மளுடைய அந்த சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி ஆங்கிலத்துல, சில நேரத்துல சில பேர் அப்படியே உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்து அப்படியே ராத்திரியெல்லாம் அதே தான் போட்டு அரைச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ எனக்கு தான் இப்படி பிரச்சனை, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, எனக்கு பின்னாடி வந்தவங்க 3 வீடு கட்டிட்டாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை என்று நம்மளுடைய பரிதாப நிலையை மிக பெருசுபடுத்தி நமக்கு தான் அப்படி நடக்கின்றது என்று நம்மையே நாம் ஒரு தோல்வி அடைந்த ஒரு நிலையில பார்க்க ஆரம்பிக்கார். இயேசுவின் மேல் கவனத்தை இழக்கும் பொழுது நம்மளுடைய பலவீனத்தை நாம் இன்னும் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் நடந்தது. என்னாகுமோ 13ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல தேவ வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, ரெண்டு காரியங்கள். நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோங்க? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். நாங்க எங்களை முதலாவது பலவீனமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க எங்களை அதிகாரமற்ற ஒரு நிலையில நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க எங்களை அப்படி தரக்குறைவா பார்க்க ஆரம்பிச்ச உடனே அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அவர்களும் எங்களை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த ஆங்கிலத்தை செல்ஃப் வொர்த், அப்படின்னா நம்மை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய எண்ணங்கள் தேவன் ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே நம்மிடத்துல அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை கட்டி எழுப்பும்படியாக முற்றிலும் ஜெயம் கொள்கின்றவன், இயேசுனால் எல்லாம் செய்ய முடியும் என்று வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் நம்மை கட்டி எழுப்புகின்றன. சாத்தானுடைய செயல் அதை உடைத்து நமக்குள்ள ஒரு பலவீனமான ஒரு எண்ணத்தை கொடுத்து, என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு இது முடியாது, என்னை விட்டுருங்க என்று அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலையில கொண்டு வந்து நிறுத்துறான். இது எப்ப நடக்குது என்றால் இயேசுவின் மேல நம்முடைய கண்கள் எடுக்கப்படும் பொழுது. இன்றைக்கு சிலர் அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீங்க. பலத்தை இழந்து, நம்பிக்கை இழந்து, என்னால முடியல, நான் என் வாழ்க்கையை நான் எடுத்துறேன் என்ற ஒரு நிலை எப்போ வருதுன்னா இயேசுவை நீங்க பார்ப்பதை நிறுத்தும் பொழுது வர ஆரம்பிக்கும். மார்த்தாளுக்குள்ள ஒரு வறட்சி, இவ்வளோ செய்யறேனே, உமக்கு அக்கறை இல்லையா, உமக்கு என் மேல ஒரு அன்பு இல்லையா என்று அவருடைய பிரச்சனையை மிகப்படுத்தி அந்த பரிதாப நிலையில் தன்னை பார்த்த பொழுது மற்றவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க என்ற ஒரு நிலை அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தேவ வார்த்தை, தேவன் உங்களை அதிகம் நேசிக்கின்றார். நீங்கள் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்து உங்கள் மேல் அவருடைய கண்கள் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஐயா, உங்களை வெற்றி சிறக்கும்படியாக தேவன் இந்த பூமியில வைத்திருக்கின்றார். உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் இருக்கும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனுடைய பலன் நமக்குள் இருக்கின்றது. தாவீது சொன்னது போல, அவரால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என்ன ஒரு துணிச்சல்! அது எங்கிருந்து வந்தது? அது தேவன் மேல் கண்கள் நாம் வைத்திருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ள வருகின்றது. சரி, இப்போ நம்முடைய அந்த சம்பவத்தின் மிக மைய பகுதிக்கு வரும். இவ்வளவு நடந்துருச்சு. இப்பொழுது ஆண்டவர் மார்த்தாள் கேட்ட கேள்விக்கு
கொடுக்கின்ற பதிலை நாம் கவனிப்பது அவசியம். இந்த அம்மா ஆண்டவரிடத்துல வந்து அவ்வளோ ஒரு கோபத்தோட புலம்புறாங்க. ஆண்டவரே, என் சகோதரி அனுப்புங்க, நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கிறேன்றது நீங்க உங்களுக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையா என்று ஆண்டவரிடத்துல முறையிடுறாங்க. அவங்க பிரச்சனையை முறையிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானா இருந்தோம்னா அப்படிப்பட்ட ஒருத்தவங்க பரிதாப நிலையில அப்படி பேசியிருந்தாங்க, ஐயோ பாவமா, சரிம்மா சரி நான் அனுப்பிவிடுறேன், பேதுரு போ, சீமோன் போ போ போ, நீயும் போமா, மரியாள் நீங்களும் எல்லாம் போங்க, போய் எல்லாரும் போய் வெங்காயம் வெட்டுங்கன்னு அனுப்பி விட்டுருப்போம். இந்த அம்மா பாடின குறை பாடலுக்கு ஆண்டவர் கூட சேர்ந்து பாடலை, அவ்வளோ புலம்புனாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கொடுத்த பதில் தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் கேட்க வேண்டிய வார்த்தைகள். ஆண்டவர் சொல்றாரு மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கியிருக்கிறாய். ஆண்டவர் இன்றைக்கு பலரை பார்த்து இன்றைக்கு அதே வார்த்தைகளை தான் ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய பேரை இங்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வின்சென்ட், வின்சென்ட், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். கிரேஸ், கிரேஸ், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். ஜான், சரி எங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார், சரி வேண்டாம், நீங்க எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா அவரை பத்தி நான் சொல்றேன்னு நினைச்சிருவீங்க. ஓகே, ஜான்சன், அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ற, கவலைப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்து தேவையில்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு மார்த்தாளை பார்த்து, தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. அது என்னன்னா, இந்த வார்த்தையில சொல்றாரு. ஆனா அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துல அந்த காட்சி என்ன காட்சின்னா, மரியாள் எங்க இருந்தான்னா அவருடைய பாதத்துல இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு தேவையானது ஒன்றே என்று சொல்லிட்டு மார்த்தாள் இடத்துல இருந்து அவரை பார்வையை மாத்தி மரியாளை பார்த்து சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். இதுல என்னன்னா, மரியாளை குறித்து எங்கெங்கெல்லாம் வாசிக்கிறோமோ சுவிசேஷத்துல அநேக சம்பவம், நமக்கு நேரம் இல்லை, அநேக சம்பவங்கள்ல மரியாள் எப்பொழுதும் இயேசுவின் பாதத்துல தான் இருந்தாங்க. இயேசுவின் பாதத்தை கழுவிட்டு இருந்தாங்க, இயேசுவின் பாதத்தை முத்தமிட்டு இருந்தாங்க, இயேசுவின் பாதத்தை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் மரியாளை பார்க்கணும்னா இயேசுவின் பாதத்துல தான் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கலாம்னா, இயேசு அன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள வந்த பொழுது மரியாள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, எப்படி யூதர்கள் பாதத்தை கழுவ வேண்டிய ஒரு தேவை இருந்ததோ மரியாள் சொல்லியிருப்பாங்க, நான் போய் இயேசுவின் பாதத்தை கழுவுறேன்னு சொல்லி போய் உட்கார்ந்து இயேசுவின் பாதத்தை கழுவ ஆரம்பிச்சிருப்பாங்க. கழுவ 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 இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு மெய் மறந்து அங்கே உட்கார்ந்துட்டாங்க. அப்படியே ஒரு வார்த்தையை கேட்டு அங்கேயே உட்கார்ந்து இயேசுவை ரசிக்கிறாங்க, இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறாங்க. அந்த நேரம் போனது அவங்களுக்கு தெரியல, பாத்திரம் அவங்க விழுகிறது சத்தம் கேட்கல. ஏன்னா அவங்க கவனமெல்லாம் இயேசு தங்களுடைய இருதயத்தை கவர்ந்த நிமித்தம் இயேசுவின் வார்த்தைகள் அவளுக்கு ஜீவனை கொண்டு வந்திருந்தது. இயேசுவின் வார்த்தை அவளுக்கு நம்பிக்கை கொண்டு வந்தது. அந்த இயேசுவின் பாதத்தை விட்டு அவங்க விலக விரும்பல, அங்கதான் உட்கார்ந்துருக்க விரும்புறாங்க. அதுவும் இயேசு அவ்வளவு பெரிய கோபத்தோடு கூட மார்த்தாள் வந்து சொன்ன பொழுதும் ஆண்டவர் சொல்லிருக்கலாம், மரியா நீ போய் கொஞ்சம் உதவி செய்யுமா, என் பாவம் உங்க அக்காவுக்கு போய் ஏதாவது உதவி செய்யு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஐயா, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுடைய வெற்றிக்கு ரகசியம் அவருடைய பாதம், உங்களுடைய வெற்றிக்கு ரகசியம் அவருடைய பிரசனம். எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய பிரசனத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய உலகத்திலையும் உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் வெற்றி நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உலகம் சொல்லுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா ஓடு 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 ஓடு. உலகத்துல சொல்றாங்க உங்களுடைய வேலையில நீங்க இன்னும் உங்களுக்கு உயர்வு வரணும்னா அவங்கள பிரியப்படுத்துங்க, இவங்களை பிரியப்படுத்துங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க. ஆண்டவர் சொல்ல அதெல்லாம்
எதுவும் செய்யாத, என் பாதத்துல உட்கார்ந்துரு, என் வார்த்தையை கேளு, என் பிரசனத்தை ருசி ரசி. நீ அதை செய்ய 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 உன் வாழ்க்கை ஓஹோன்னு நான் தூக்கி உனக்கு உன்னுடைய இடத்துல இருந்து விடுபடாத ஒரு பங்கு உனக்கு நான் தரேன் சொல்றேன். இது நம்முடைய மனித ரீதியில புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்மளுடைய இயற்கையா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு காரியத்துல வெற்றி பெறணும்னா அதற்காக பிரயாசப்படணும், அதற்காக பல விதமான காரியங்களை செய்யணும் என்று யோசிக்கிறோம். ஆனா தேவ ராஜ்யத்தின் சத்தியம், உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு வழி, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம், இவைகள் எல்லாம் என்றது எல்லாம் உங்க வாழ்க்கையில என்னையா தேவை? உங்களுக்கு ஒரு வீடு கட்டணுமா? அவருதாயா. உங்களுக்கு ஒரு கார் வேணுமா? அவருதாயா. உங்களுக்கு ஒரு பிசினஸ் செழிக்கணுமா? அவருதாயா. உங்க வாழ்க்கையில படிப்பு வரணுமா? அவருதாயா. உங்கள் வாழ்க்கையில ஃபாரினுக்கு போகணும்? அவருதான். அவர் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அவர் பாதத்தில் தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். அவர் பிரசனத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது, அவர் பாதத்தை பிடித்து கொண்டு, ஐயா உன் பாதம் மாத்திரம் எனக்கு போதும், உங்களோடு கூட இருந்தா போதும், உங்க வார்த்தைகளை கேட்டா போதும், அது எனக்கு ஜீவன் ஐயா, அது எனக்கு நம்பிக்கை ஐயா என்று எப்பொழுது தேவ பிள்ளைகள் அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய பற்றும் பாசமும் அவரை மாத்திரம் நாம் அவரை சுற்றி நம்முடைய நினைவுகள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணுவார்கள். அந்த சம்பவத்தின் ரகசியம், ஆண்டவர் பெரிய வார்த்தைகளை சொல்லல, நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணல, அவர் சொன்ன சில வார்த்தைகள்ல நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றக்கூடிய சத்தியம் அடங்கியுள்ளவர். மனிதன் அவனுடைய பலத்துல 10 வருஷம் பிரயாசப்பட்டு அடைவதை அவருடைய பிரசனத்துல ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில செய்வார். 1000 பேர் அந்த இன்டர்வியூக்கு வருவாங்க, அவங்க எல்லாரும் தகுதி உள்ளவராக இருப்பாங்க. உங்களுக்கு தகுதியே இல்லை, ஆனா நீங்க ஒரு பாதத்தில் உட்கார்ந்துருந்தீங்கல்ல, அதனால் உங்களை தகுதிப்படுத்தி உங்களை தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை கனப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் ஐயா. ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க அது ரகசியம் அவர் பாதம். அவர் பாதத்தில் உட்காரும் பொழுது அவர் பிரசனத்தை நீங்க நேசித்து அதன் மேல் பைத்தியமா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இன்னும் தடைபட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள் தேவன் நடக்கும்படியாக செய்வார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தேவ வார்த்தைகள், அவர் பிரசனத்துக்கு வாங்கய்யா, அவர் பிரசனத்துல உட்காருங்க. வேற எந்த ஒரு காரியமும் வேண்டாம், எதை குறித்து நீங்க பேசவும் வேண்டாம். நீங்க வாயை திறந்து உங்க தேவையை சொல்வதற்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறேன்னு சொன்னார் இல்ல, நீங்க அவரை பார்த்து ஐயா உண்மை ரசிக்கிறேன், உங்க வார்த்தைகள் எனக்கு போதும், உண்மையில் நான் வாஞ்சையா இருக்கிறேன் என்று அவர் மேல் உங்கள் கவனத்தை வைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். மரியாள் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியா இருந்தார். தேவ பிரசனத்தில் எப்பொழுதும் தரித்திருக்கின்ற, காத்திருக்கின்ற, வார்த்தைகளை பசிதாகத்தோடு கூட கேட்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருந்தார். இந்த இடத்தில் இயேசு மரியாளுடைய செயலை எல்லாரும் அறிந்து கொள்கின்ற விதத்துல மிக அழகாக ஆண்டவர் போதிக்கின்றார். அன்றைக்கு மார்த்தாலும் இயேசுவும் சந்தித்த பொழுது, அன்றைக்கு இயேசு மார்த்தாளுக்கு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய காதிலும் துணிப்பதாக. மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், ஆனால் தேவையானது ஒன்று, என் பாதத்தில் உட்கார்ந்துரு, என் சத்தத்திற்கு செவி கொடு, அப்பொழுது உன்னிடத்திலிருந்து எடுபடாத ஒரு பங்கு உனக்கு தரப்படும் என்று சொல்றார். இந்த காலையில அவருடைய பிரசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை, அவருடைய வார்த்தையின் மேல் ஒரு பசிதாகம், அவரோடு நேரத்தை செலவு செய்வதற்கு ஒரு தாகம் நமக்குள் வருவதாக. தேவ பிள்ளைகள், ஐயா அவருடைய பிரசனத்துக்கு நான் போக விரும்பல, அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும், வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும், அவன் மேல நான் பிரியமா இருக்க விரும்புறேன். ஆண்டவரே, இன்றைய காலையில எங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு நேராக திருப்புங்க. இயேசுவின் மேலே எங்களுடைய கவனம் இருப்பதாக. பிரச்சனை மேல இல்லை, சூழ்நிலை மேல இல்லை, மனிதன் மேல இல்லை, எங்கள் மேல அல்ல, இயேசுவின் மேல் எங்களுடைய கவனம் இருப்பதாக.
இந்த காலையில தேவன் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவாராக. அவருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுவதாக, நம்பிக்கை கொண்டு வருவதாக, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு நீங்கள் ஒரு மாறுதலை நீங்கள் காண்பீர்களாக. ஒரு நிமிடம் என்னோட கூட கரங்களை உயர்த்துங்களேன். தேவ பிரசனம் இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு நிமிடம் நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே உங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உங்கள் மேல இருப்பதாக, பதித்திருப்பதாக. ஆண்டவரே, இந்த காலையில சபையாராக எங்களோடு கூட இந்த காலையில் இடைபடுங்க. எங்களுடைய கவனத்தை திருப்புங்க. புயலின் மத்தியில எங்களுடைய கவனம் உங்கள் மேல இருப்பதாக ஆண்டவரே. பள்ளத்தாக்கின் மத்தியில எங்களுடைய கவனம் உங்கள் மேல இருப்பதாக ஆண்டவரே. இந்த காலையில தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பற்று, ஒரு பாசம், ஒரு தேவ மேல ஒரு வாஞ்சை எங்களுக்கு தாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இந்த காலையில இடைபடுங்க. பரிசுத்தாவியானவரே, வாங்க 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 ஆண்டவரே. உங்களுடைய சுவாச காற்று வீசும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு அன்பு, ஒரு பற்று எரிந்து கொழுந்து எரிவதாக. இயேசு 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 இயேசுவை நான் இன்னும் அறியணும். இயேசுவின் வார்த்தை நான் இன்னும் அறியணும். இயேசுவின் பிரசனத்தை நான் இன்னும் ருசிக்கணும். இயேசுவின் பாதத்தில் நான் இன்னும் அமர்ந்திருக்கணும். இயேசுவின் மேல நான் பைத்தியமா இருக்கிறேன். இயேசுவின் வார்த்தைகள் மேல நான் மிக வாஞ்சையா இருக்கிறேன். இயேசு என்னோடு பேசணும். இயேசு என்னோடு பேசணும். இயேசு என்னை நடத்தணும். இயேசுவே, எங்கள் மத்தியில நீர் பிரசன்னமா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கவனத்தை, எங்கள் பார்வையை, எங்களுடைய கவனிப்பை உங்கள் மேல நாங்க வைக்கிறோம் ஐயா. நீர் எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் நீர் ஒருவரே பதில் ஐயா. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நீர் ஒருவரே ஆண்டவரே. இந்த காலையிலேயே சபையாராக நாங்கள் இயேசுவை பார்க்கின்றோம். இயேசுவை தரிசிக்க விரும்புகிறோம். இயேசுவின் சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இயேசுவின் பிரசனத்தில் அமர்ந்திருக்க விரும்புகிறோம். அவரை நாங்கள் ருசிக்க விரும்புகிறோம். அவரை நாங்கள் ரசிக்க விரும்புகிறோம். அவர் எங்களோடு கூட நடக்கணும். நாங்கள் அவரோடு கூட நடக்கணும். அவர் வார்த்தைகளை நாங்கள் கேட்கணும் ஐயா. எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்குது ஐயா. உம்மை மகிமைப்படுத்துவோம். உங்களோடு கூட நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாஞ்சை இந்த காலையில புதுப்பியுங்க. சபையார் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் மேல ஒரு வாஞ்சை, இயேசுவின் மேல ஒரு அன்பு, இயேசுவின் மேல ஒரு பற்று, ஒரு வைராக்கியம் இந்த காலையில வருவதாக இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆழப்படுத்துங்க அந்த உறவை ஆழப்படுத்துங்க. இயேசுவோடு கூட நடக்க அந்த விருப்பத்தை ஆழப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு மேல் நிலையில இருந்தது போதும். வெறும் சும்மா ஒரு வார்த்தை ஜெபம் போதும் ஆண்டவரே. வெறும் ஒரு 2 வசனத்தை வாசித்து போதும். எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு பசி இன்றைக்கு பிறப்பதாக. ஆண்டுடைய வார்த்தையின் மேல ஒரு தாகம், ஆண்டுடைய பிரசனத்தின் மேல ஒரு விருப்பம் இந்த காலையில ஒவ்வொருவரையும் கவர்ந்து கொள்வதாக என்று நான் சொல்லிக்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாயின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராயிருப்பவரே. எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராயிருப்பவரே.
கூறுகின்றோம். எஸ் 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 நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம். Jesus, 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 Jesus. உலகமெல்லாம் மாயக்குதையா, உலகெல்லாம் இருக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இருக்குதையா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்களை துதிக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மை ருசிக்கிறோம், உண்மை ரசிக்கிறோம். உயிரோடு கலந்தவரே உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். உங்கள் பாதத்தை முத்தமிடுறோம். எங்கள் ஜீவன், எங்கள் உயிர், எங்கள் ஆத்ம நேசரே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பிசினஸ் என்றைக்கும் எங்களை உம்முடைய பிரசனத்திலிருந்து பிரிக்க எங்களை அனுமதி கொடுக்காம எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய நேரம், எங்களுடைய கவனம் உங்களை சுற்றி இருப்பதாக. இந்த காலையில் தேவ பிரசனத்தில் நாங்கள் நிற்கின்ற நேரத்தில் ஒரு ஆழமான ஒரு அன்பு, ஒரு ஆழமான தேவன் மேல் ஒரு பற்று, ஒரு பாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் பிறப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தின் மேல் எங்களை கவனம் வேண்டாம் ஆண்டவரே, மனிதன் மேல் எங்கள் கவனம் வேண்டாம். இயேசு 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 என்று எங்களுடைய இருதயம் துடிப்பதாக, இயேசுக்காக எங்கள் வாழ்க்கை வாழப்படுவதாக, இயேசுவின் மேல் எங்கள் பிரியம் இருப்பதாக, இயேசுவின் மேல் எங்களுடைய கவனம் இருப்பதாக. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய கவனம் இயேசுவின் மேலே திருப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலையில் சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இன்றைக்கு விசேஷித்த தேவ கிருபைகள் தரப்படுவதாக. அந்த அன்பு இன்னும் ஆழமாகுவதாக, தேவன் மேல் இருக்கின்ற அந்த பாசம் இன்னும் அதிகமாகுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த காலையில் பலப்படுத்துங்க. உடைய சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உடைய கிருபையினால் ஆசீர்வதிங்க. உமக்கு துதி கன மகிமையை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.